Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய அனலைஸ் டேட்டா ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right. So first of all, எக்ஸல்ல ஒரு டேட்டா செட் இருக்குன்னா இதில் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன, அந்த டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணி விஷுவல் சம்மரிஸை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுவோம். லைக் பிவட் டேபிள், பிவட் சார்ட். ஸோ அப்போ இது மூலியமாக நமக்கு தேவையான ட்ரெண்ட்ஸ் என்ன, பேட்டர்ன்ஸ் என்ன, ரேங்கிங்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ணுறது உண்டு இல்லையா. இந்த வேலையை நமக்கு ஈஸியாக செஞ்சு தரதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அனலைஸ் டேட்டா. ரொம்ப சிம்பிள். ஹோம் டேப்பில் பார்த்தோம்னா கடைசியாக எண்ட் ஆஃப் த ரிப்பனில் அனாலிசிஸ் அந்த குரூப்பில் பார்த்தோம்னா அனலைஸ் டேட்டா ஃபீச்சர் இருக்குது. ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண கையோட நம்மளுடைய டேட்டா செட்டை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷுவல் சம்மரிஸை பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை ஜெனரேட் பண்ணி தந்துடும். அண்ட் இந்த ஆப்ஷனில் ஒரு சில விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான இந்த டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸை பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த அனலைஸ் டேட்டா ஃபீச்சர் உங்களுடைய எக்ஸல் டேட்டா செட் ஆஸ் அ டேபிளாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. ஆக்சுவலாக இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டேபிளாக இல்லை, ஆனாலும் நமக்கு என்ன வந்தாச்சு, இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. பட் இருந்தாலும் ஆஸ் அ டேபிளாக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இதை அப்டேட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த அப்டேஷன் ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள், Ctrl+A அண்ட் Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக இதை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டா செட்டில் மர்ஜ் பண்ண செல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் டேட்டா செட்டில் மர்ஜ்டு ஹெட்டர்ஸ் இல்லை மர்ஜ் பண்ண செல்ஸ் எங்கேயாவது இருக்குன்னா அப்போது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மர்ஜ் பண்ண செல்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் அனலைஸ் டேட்டா ஃபீச்சரை நாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷுவல் சம்மரிஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள், பிவட் சார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஷோ மோர் கொடுத்து இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சில சஜஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பிவட் டேபிள் எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் சேல்ஸ் பை ரீஜன் அண்ட் பிராண்ட். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு தேவை. பட் இது இவ்வளோ சின்ன டேபிளாக வரும். ஓகே ரைட், சரி. ஸோ அப்போ இந்த டேபிள் நமக்கு தேவை. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஷீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷீட்டில் தான் இது இன்சர்ட் ஆக போகுது. ஸோ இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுத்த கையோட சஜஷன் 1 அப்படிங்கிற இந்த ஷீட்டில் நமக்கு இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பிவட் டேபிளை ரீமாடிஃபை பண்ணணும்னா அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ரீஜன் காலமில் இருக்கணும், பிராண்ட் எனக்கு ரோவில் இருக்கணும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அதை ரீமாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த பிவட் டேபிளுக்குள்ளே நான் டீப்பாக போகலை. ஸோ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜஸ்ட் இந்த அனலைஸ் டேட்டா ஃபீச்சரை மட்டும்தான். பட் சம்டைம்ஸ் பார்த்தோம்னா இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் அனலைஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற நேமை எனக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை ஜான்வரிங்கிற மாதம் எனக்கு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், நமக்கு இந்த சின்ன கியர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை எப்படி சம்மரைஸ் பண்ணி நமக்கு தேவை அப்படிங்கிறது இங்கே நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு எம்ப்ளாயிங்கிறது வேண்டாம். ஸோ அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. இல்லை ஜான்வரிங்கிறது தேவை, பட் அது கண்டிப்பாக எனக்கு சம் இல்லை ஆவரேஜ் எப்படி சம்மரைஸ் பண்ணி தேவை, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் மாடிஃபை பண்ண கையோட ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன வரும், சஜஷன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். பட் நாம் இப்போதைக்கு எல்லா ஃபீல்டையும் எனேபிள் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேட்சிங்காக இல்லை, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னும் போது மேலே நமக்கு ஒரு query பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில சஜஷனும் பார்த்திங்கன்னா இருக்குது. நல்லா கவனிங்க, query பாக்ஸில் இந்த கொஸ்டின் பாக்ஸில் நமக்கு தேவையான கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு ஒரு சில சஜஸ்டட் கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. உதாரணத்துக்கு டாப் 3 ரீஜன் பை டோட்டல் ஜான்வரி. ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஸோ பிவட் டேபிள் வந்திருக்கு. பட் நாம் ஒரு சில கஸ்டமைஸ்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம கேட்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டேட்டா செட்டில் 4 ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஆவரேஜ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்படி கேட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆவரேஜ் சேல்ஸ் ஃபார் ஈச் ரீஜன் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம்.
ஸோ அப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதில் வந்தாச்சு. இல்லை எனக்கு இது வந்து ஒரு காலம் சார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீஜன் இன் காலம் சார்ட் அப்படின்னும் நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போ அதே நமக்கு காலம் சார்ட்டில் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான சார்ட்டில் வேணும், என்ன சார்ட் டைப்பில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் பிவட் சார்ட். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது நியூ ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா நீங்கள் அதை வேறு வழி இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணியோ காப்பி பண்ணியோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்க வேண்டியதான், உங்களுடைய ஒரு ஷீட்டில் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக என்ன பண்ணி ஆகணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் டேபிள் வந்தாச்சு. அண்ட் அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சஜஷன் இருக்குது. இன்கேஸ் வேணும்னா நம்ம அதையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் ஒருவேளை நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டு மட்டும் இல்லாமல் டோட்டல் சேல்ஸ் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் சேல்ஸ் வித்தவுட் எம்எஸ்ஐ. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் வந்தாச்சு. இல்லை எனக்கு வந்து இது பிவட் சார்ட்டில் தேவை அப்படின்னும் போது பிவட் சார்ட், இல்லை பை சார்ட்டில் தேவைன்னா பை சார்ட். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இன்சர்ட் பிவட் சார்ட். ஓகே ஃபைன். ஸோ லெஜெண்டை கவனித்து பார்த்தோம்னாலே எம்எஸ்ஐ இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 பிராண்ட் வந்தாச்சு. ஹெட்டிங்கோடையே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்கேஸ் ஹெட்டிங்கை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் சார்ட்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது பிவட் சார்ட் தான். பிவட் சார்ட்டோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் எதாவது நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷுவல் சம்மரிஸை பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ண போகுது. சஜஷனில் இருக்கிறது நமக்கு ஓகே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் நாம் இங்கே கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எந்த ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி சம்மரைஸ் பண்ணி தேவை அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அனலைஸ் டேட்டா ஃபீச்சர் எனேபிள் பண்ணி இருக்கும் போதே நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை போய் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு. லுக்ஸ் லைக் யூர் எடிட்டிங் த டேட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அனலைஸ் பண்ணி வரும். பட் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, உங்களுடைய பிவட் டேபிள், பிவட் சார்ட் அதெல்லாம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன ஆகும், இங்கே அப்டேட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா செட்டில் பார்த்தோம்னா டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒருவேளை உங்கள் டேட்டா செட்டில் டேட்டெல்லாம் இருக்குதுன்னா அது சரியான டேட் ஃபார்மெட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் டேட் ஃபார்மெட்டை வித்தியாசமாக நீங்கள் டைப் பண்ணும்போது அது அந்த ஃபார்மெட்டை அதை கன்சிடர் பண்ணாமல் டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக செக் பண்ணணும். அண்ட் மற்றபடி கண்டிப்பாக நம்மளுடைய ஒர்க் புக் கம்பேட்டபிலிட்டி மோடில் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய டைட்டில் பாரை கவனித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் அதே மாதிரி சரியான சேவ் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கங்க. இது அனலைஸ் டேட்டா ஃபீச்சர் நமக்கு ஒர்க் ஆகலைன்னா தான் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர மற்றபடி we are good to go. அண்ட் ஒருவேளை உங்களுடைய எக்ஸலில் அனலைஸ் டேட்டா ஃபீச்சர் இல்லைன்னா காரணம் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நெட் இல்லாமல் இது வேலை செய்ய போகிறது கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு குயிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் ஏற்கனவே இன்பில்டாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது இன்பில்டாகவே எக்ஸலில் இருக்கிறது தான். இதுக்கு எந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.